கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தருடைய பட்சத்தில் நில்லுங்கள். யாத்ராகமம் 32 அதிகாரம் 25 29 பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் என்ன செய்திருந்தாங்கன்னா, அவங்கள நிர்வாணமாக்கியிருந்தாங்க. அவங்க நிர்வாணமாயிருக்கிறது மோசே கண்டு என்ன பண்ணாங்கன்னா, பாளையத்துல வாசல்ல நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ லேவி கோத்திரத்தார் வராங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவன் பட்டையிட்டு உங்க அறையிலே கட்டி கொண்டு உள்ளும் புறம்பும் சென்று ஒவ்வொரு சகோதரனி சிநேகிதனையும் அயலானையும் கொண்டு போட கடவுன்ட்டு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேர் விழுந்தாங்க. அப்போ லேவி கோத்திரம் தான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. அப்போ மோசே சொல்றாங்க, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கன்ட்டு. அப்போ என்னன்னா, யார் எப்படி தப்பு பண்ணாலும் நம்ம யார் பக்கத்துல தான் இருக்கணும்? கர்த்தருடைய பட்சத்துல தான் இருக்கணும். கர்த்தருடைய பட்சத்துல நம்ம நிற்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு நீங்க யார் பட்சமா சார்ந்து நிக்கிறீங்கன்னு பாருங்க. சூழ்நிலை கண்டு எப்பொழுதும் மனுஷன் பக்கமா நிக்காதீங்க. எந்த விஷயமானாலும் கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணி கர்த்தர் பட்சத்துல இருந்து உங்க காரியங்களை நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால எந்த காரியத்திலும் மனுஷ பலத்திலும் மனுஷர் பட்சமா நிக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமா என்பதை சிந்தித்து செயல்படுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி படிந்தாகட்டும்.